ஹலோ காய்ஸ், இது உங்கள் லெவலிங் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிவைன் ட்ரிங்க் டிசைனுங்கிற மானுவலாக எபிசோட் 39 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்லேயே அட்வென்ச்சர் யூனியனை சேர்ந்த ஒரு எஸ்ஆர் கண்ட்ரா தான் காட்டுறாங்க. அவன் பார்த்தா லெவல் 60 இருக்க டார்க்னஸை 12 செகண்டில் முடிச்சுட்டு நிற்கிறான். அங்கே வந்த ஒருத்தனும் முன்னாடி லெவல் 60 டார்க்னஸ் கூட 12 செகண்ட் தான் நிற்க முடியும் பிறகு. இது எங்கஸ்ட் எஸ்ஆர் கண்ட்ரா எதிர்பார்த்தது தான். யாருன்னு பார்த்தா அட்வென்ச்சர் யூனியனோட 4 எல்டரில் ஒருத்தன் வரான். வந்தவனும் இந்த வருஷத்துக்கான சூப்பர் நோவா டோர்னமெண்ட் ஆரம்பிச்சிருச்சு, நீங்கள் போலியா? எல்லா வருஷமும் மாதிரி தான் இந்த வருஷம் இருக்கும். கடைசியாக ரிவார்டு கொடுக்கறதுல கலந்துக்கிட்டா போதும். அந்த நேரத்தில் அந்த மியூசிஷியனும் நீ வச்சிருந்தாலும் அந்த பேசிக் ட்ரெயிலில் ரெக்கார்டு அதை பிரேக் பண்ணிட்டாங்க. இது எனக்கு அவ்வளோ ஒன்றும் ஆச்சரியமால, ஏன்னா இந்தமாரி ரெக்கார்டெல்லாம் புதுசாக வரவங்க உடைக்கிறதுக்காக தான் இருக்கு வைக்கிறது. சரி, இப்போ புதுசாக ரெக்கார்டு வச்சால அவனோட ஸ்கோரும் டைமும் என்ன? டார்க் மூடில் எக்ஸாக்டாக 3240 பாயிண்ட் 60 நிமிஷம். எவ்வளோ பாயிண்ட் சொன்னீங்க அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்க்குறான். இந்தா நீனே பாரு, அதை ஏற்கனவே அவன் பிரேக் பண்ணிட்டான். அதோட இப்போ அவன் தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கான். அதை பார்த்து அவனும் டார்க் மூடில் 3240 பாயிண்ட், அதுவும் 60 நிமிஷத்தில், அதுவும் டீராங் அட்வென்ச்சர். இவன் அட்வென்ச்சர் யூனியனை சார்ந்தவனா? ஷியோஷி, இந்த பேர் நான் கேள்விப்பட்டதே இல்லையே. அவன் என்ன டேரக்டாக எஸ் ரேங்க்ட பயிற்சி எடுத்தானா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த டி ரேங்க் எந்த எஸ் ரேங்க் பயிற்சியாளரும் இல்லை. அவன் சேர்மன் ஷியோஷியால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சப்ஸ்டியூட் தான் அவன். அவனோட பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிட்டீங்களா? ஏன்னா வேற ஏதாவது ஃபேக்ஷனோட பையா கூட இருக்கலாமே. அப்படி முன்னாடி இருந்துட்டு இருந்தாங்களே. நாங்களும் விசாரிச்சு பார்த்தோம், ஆனால் சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. அதை கேட்ட அவனை கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவனுக்கு உண்மையே திறமை இருந்ததுன்னா அந்த கதவை அவன் திறப்பான் அப்படின்னு எதையோ கதவை மென்ஷன் பண்ணுறாங்க. அந்த கதவா? இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நான் அவனை கவனிச்சிக்கிறேன். அவனுக்கு ப்ரைஸ் கொடுக்கும்போது நான் அவனை பாராட்டணும்னு ஆசைப்பட்றேன். அதோட எங்கள் 2 பேத்துல யார் ஸ்ட்ராங்காக இருப்பான்னு தெரிஞ்சுக்க எனக்கு ஆர்வமாக இருக்கு. அந்த நேரத்தில் அந்த சூப்பர் நோவா டோர்னமெண்ட்டோட செகண்ட் ஸ்டேஜை தான் காட்டுறாங்க. அந்த நேரத்தில் தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, பார்ட்டி பேட்டில் இப்போ ஆரம்பிக்க போது, எல்லாம் அவங்கவுங்க பார்ட்டியோட கைவுக்கு முன்னாடி வாங்க. அதை கேட்டது அவங்கவுங்க பார்ட்டியெல்லாம் அந்த கேவுக்குள்ள சீக்கிரமாக நுழையிறாங்க. அந்த நேரத்தில் சர்வ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறா, இந்த கொஸ்ட் என்னன்னா வேகமாக உள்ளே போய் அவங்க கொடுக்குற கொஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறதா. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நீங்கள் ஒரு நல்ல பொசிஷனாக பார்த்து பிடிக்கணும். ஒருவேளை உங்களால் நல்ல பொசிஷன் பிடிக்க வைக்கலன்னா, அதோட கஷ்டமான ரெக்வஸ்ட் வந்ததுன்னா அதுவே உங்கள் தோல்விக்கு காரணமாயிடும். அது இல்லாமல் டிஸ்குவாலிஃபை கூட பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த நேரத்தில் ஹீரோ த எர்த் அண்ட் வின்லா யூஸ் பண்ணி வேகமாக போகிறான். அதையும் சில பேர் மேலே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. உண்மையான சூப்பர் நோவா டோர்னமெண்ட் இப்போ தான் ஆரம்பிக்குது. எல்லாருமே தயாராக இருப்பாங்கன்னு தான் நம்புகிறேன். அப்படி அவங்க பேசிட்டு இருக்கிற இடத்துலேயே உள்ளே என்ன நடக்குதுன்னு காட்டுறாங்க. இந்த இடம் ரொம்ப சிக்கலாகவும் இருக்குது. அதோட டார்க்னஸோட ப்ரெசன்ஸும் எனக்கு சென்ஸ் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோன்னு சீக்கிரமாக முடிவு பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் ஹீரோ கையில் போட்டிருந்தது லேட்டு அவங்களுக்கான ரெக்வஸ்ட் வருது. நீங்கள் 3 மணி நேரத்தில் 6 டார்க் கிறிஸ்டல் எடுத்துடணும், இல்லைனா நீங்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவீங்க அப்படின்னு. அதை பார்த்து அந்த பல்காக இருந்தவனும், டார்க் கிறிஸ்டலா? இது அந்த டார்க்னஸ் மான்ஸ்டர்கிட்ட தானே இருக்கும். அது ஹை லெவல் டார்க்னஸ் மாஸ்டர் தான் இருக்கும். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்க போகுது. இதை பயன்படுத்துகிற மூலமாக நீ வச்சிருக்க வெப்பனோட ஷார்ப்னஸ், டியூரபிலிட்டி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். இதில் மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸுக்கு கொடுப்பாங்க. டார்க் கிறிஸ்டலா? 3 மணி நேரத்தில் 6 சேகரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குமே. அதோட இந்த மாதிரி பெரிய காட்டில் அதெல்லாம் செதறி கிடக்கும். என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. அந்த நேரத்தில் அந்த ரெட்டை டக்குன்னு இதை சென்ஸ் பண்ணி எல்லாரும் ஒளிய வைக்கிறா. நம்ம இங்கே வந்தப்போ இருந்த மென்டல் டொமைன் இப்போ டிஸ்ட்ராய் வர மாதிரி இருக்குது. நேரத்தில் மற்ற டீமும் நம்மளுக்கு உள்ள நுழைஞ்சதுமே ஜாக் பாட்டு தான், இதில் பாஸ் ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தனை கொண்டு அவன்கிட்ட இருந்து லூட் எடுக்கிறாங்க. சாவாத வரைக்கும் ரேங்கிங்லாம் முக்கியம் இல்லை, இப்போ இதான் முக்கியம். அப்படி அவன்கிட்ட இருந்ததெல்லாம் திருடிட்டு கிளம்புறாங்க. வா இன்னும் போய் ஸ்மால் பார்ட்டியெல்லாம் தேடி கொண்டு அவங்கள்ட்ட இருந்து லூட் அடிக்கும் அப்படின்னு கிளம்புறாங்க. அதை ஒளிஞ்சிருந்து பார்த்த ஹீரோ பார்ட்டியும் முதல்ல இங்கேட்டு வெளியே போகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. வாலண்டியருக்கு இடையில இதுவே தொழிலாக வச்சுட்டு செய்கிறவங்களாம் இருக்காங்க, நான் கேள்விப்பட்டேன். இதில் கலந்துக்கிறவங்க எல்லாருமே ஹை வேல்யூ பொருள் தான் எடுத்து வருவாங்க. இப்படி திருடுறவங்கள பார்க்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இதில் கலந்துக்கிறவங்கள கொள்றாங்களா? இந்த டோர்னமெண்ட் ரூல்ஸே தப்பாக இருக்குது. அப்படி இல்லை, இவங்க ஒவ்வொருத்தரும் சண்டை போகிறதுக்காக அதை உருவாக்குனாங்க. என்ன இதுக்காக டிசைன் பண்ணாங்களா அப்படின்னு 2 பேரும் ஹீரோவை பார்த்து கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டோட கீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இதில் சர்வே பண்ணோம். இந்தமாரி கலந்துக்கிட்ட எல்லாரையும் ஒரே கேவில் போகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, அவங்கவுங்களே அடிச்சுக்கிட்டு எலிமினேட் பண்ணிப்பாங்கிறதுனால தான். எனக்கு இது அவ்வளோ ஒன்றும் புரியல. ஆனால் இந்த பார்ட்டி பேட்டிலுங்கிறது சர்வைவலுக்கான டோர்னமெண்ட் தான் நான் நினைக்கிறேன். அதை கேட்ட 2 பேரும் சர்வைவல் காம்படிஷனா? அப்போ இந்த கொஸ்ட் ஒரு பாட்டு தான் இதுலையா? அந்த நேரத்தில் ஹீரோ டக்குன்னு இதை சென்ஸ் பண்ணி இங்கே நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்படி ஹீரோ சொல்கிற நேரத்தில் டக்குன்னு 3 ஸ்பைக் மாரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அதை டக்குன்னு அந்த பல்காக இருக்கணும் நடுவில் வந்து அவன் கத்தியை வச்சு எப்படியோ அதை தடுத்துடுறான். தடுத்துட்டு, இன்னும் சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுறீங்களா? நீங்களாம் ஒரு அட்வென்ச்சரா இல்லை நீங்கள் கோழைங்களா? ஒழுங்காக வெளியே வாங்கடா. யாருன்னு பார்த்தா ஹீரோ ஒருத்தன் காலை உடைச்சான்ல, அவங்க தான். நான் தான் சொன்னேன்ல என்ன ஞாபகம் வச்சுக்கணும். அவங்கள பார்த்த ஹீரோவும், ஓ என்ன தேடி தான் வந்திருக்கீங்களா? அட்வென்ச்சர் யூனியன் பார்ட்டி இங்கே நுழைஞ்சது லேட்டு, நாங்கள் உங்களை தான் தேடிட்டு இருந்தோம். நம்ம முன்னாடி நடந்ததை இங்கே தீர்த்துப்போமா? இங்கே யார் அந்த புதிய ரெக்கார்டு வச்சா? அதுக்கு நீ எந்த மாதிரி ஐட்டம் யூஸ் பண்ண? லெவல் 20 டி ரேங்க் அட்வென்ச்சர் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ண வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏதாவது ட்ரெஷர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எனக்கு வேணும். அதை விற்றா நிறைய காசு போகும்ல. பல்காக இருக்கணும் முன்னாடி வந்து 3 பேருமே காம்பேட் கிளாஸ் தான். சரி என் பின்னாடி வா அப்படின்னு அந்த ரெட் மூடிட்ட சொல்கிறான். ஷியோஷி, உன் உண்மையான திறமை எனக்கு தெரியாது. ஆனால் இந்த எதிரிகளில் ஒருத்தனை நீ பார்த்துக்க. அந்த திருடனை பார்த்துக்கிட்டே இரு, உன் கண்ணை நவுத்தி விடாத.
எப்படி அவனோட டார்கெட் வந்து ஷெரியா தான் இருக்கும். ஏன்னா அவ தான் பேட்டில் பிரிஸ்ட். ஷெரினா வேற யாரும் இல்ல காய்ஸ், ரெட் முடி தான். சரி, நாங்க அட்வென்ச்சர் யூனியன் பார்ட்டி எதை பார்த்தும் பயப்பட மாட்டோம். எந்த சைடு விழுறோன்னு பாப்போமா? அதுக்கு அவனும், நாங்க என்ன 3 பேர் நினைச்சிட்டு இருக்கியா? 3 vs 3 மினிமம் டேமேஜ் பண்ணலான்னு பாக்குறியா? நாங்க என்ன முட்டாளா 3 பேர் வந்து உங்க கூட சண்டை போட? இந்த 2 பேருமே எங்க கூட வந்து சேர்றதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. அட்வென்ச்சர் யூனியன் டாக்ஸ். அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய கூட்டாளி இருக்காங்களா? இன்னும் ஒரு வாரியர் அப்புறமே இவங்க கூடலாம் சண்டை போட வைக்காது, பின் வாங்குங்க. அந்த நேரத்துல ஹீரோவோ, நீங்க 2 பேரும் போய் டார்க் கிறிஸ்டலை தேடுங்க, இவங்கள நான் பாத்துக்கிறேன். அந்த பல்கா இருக்கிறவனும், நீங்க என்ன சொல்றீங்க? போய் கொஸ்டுக்கான இதை தேடணுங்கிறீங்களா? அந்த சிவப்பு முனி கூட ஜோக் பண்றதுக்கு நேரம் இல்ல. இது 5 பேர் இருக்காங்க, என்ன நம்பி போங்க. டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. இந்த 5 பேத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் பிளான் நான் 5 பேர் எடுத்து நீ சண்டை போடலான்னு பாக்குறியா? நீ ஹை ரேங்க்ல இருந்தாலும் செய்யலாம், ஆனா நீ இன்னும் லெவல் 20 டி ரேங்க் தான். இது ஒரு சூசைடுக்கு சமம். அந்த நேரத்தில் அவனும், நீங்க என்ன தவிக்க பாக்குறீங்களா? உங்களுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்காது. ப்ளீஸ் போங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, என்னை நம்புங்க, நான் பாத்துக்கிறேன். அவங்க என்னோட ட்ரெஷர் வேணும்னு சொன்னாங்க இல்லையா? அதனால அவங்கள நான் பாத்துக்கிறேன். இந்த பி ரேங்க்ல இருக்கிற 5 பேருக்கு எதிர்த்தால உன் சீக்ரெட் வெப்பன் போதுமா? என்கிட்ட எந்த சீக்ரெட் வெப்பனும் இல்லை அப்படின்னு ஹீரோ ஃபுல் பவர் எடுக்கிறான். அப்படி ஹீரோ ஃபுல் பவரை எடுத்தது பார்த்ததும், இவன் உண்மையாலே டி ரேங்க் தானா அப்படி மற்றவனை ஹீரோவை பார்க்குறானோ. அந்த நேரத்தில் சவுப் முடி அவனை இழுத்துட்டு, ரேஸ் வா சீக்கிரம் போகலாம் அப்படிங்கிறா. அதுக்கு அவனும், ஆனால் சுயேஷி தனியாக இருக்கானே, அங்கே பாரு அவனுக்கு 2 பேரும் எஸ்கேப் ஆகிறாங்க, போய் அவனும் முதல்ல பிடிங்கிறா. அந்த நேரத்தில் ஹீரோ டக்குன்னு அங்கேட்டு வேகமாக வந்து அவனை முன்னாடி வந்துடுறான். அது மூலயமா ஒரு அட்டாக் பண்ண பார்க்குறான். அந்த அட்டாக்கை எப்படியோ தடுத்துடுறாங்க. என்னதான் தடுத்தாலும் ஒருத்தன் அந்த அட்டாக்ல மாட்டிட்டு செத்து போகிறான். ஒரே ஸ்ட்ரைக்கில் ஒருத்தனை கொண்டுட்டான் எங்கள் 4 பேர்த்த மீறி. அப்போ இவன் காம்பேக்ட் பவர் தான் என்னவா இருக்கும்? சே, என் கை ரொம்ப வலிக்குது. அவன் எவ்வளோ வேகமாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கான். அவனை எங்கள் 5 பேர்த்தையும் தனியாக அட்டாக் பண்ணலாம்னு பிளான் பண்ணுறானா? அந்த நேரத்தில் ஹீரோவும், நான் உங்களுக்கு வெளியே ஒரு வாய்ப்பு கொடுத்தேன், ஆனாலும் என்னை தேடிட்டு வரீங்களா? என்னை சிக்கலிட்டு மறுபடியும் காப்பாற்றிட்டீங்க. அந்த நேரத்தில் இன்னொருத்தனும், கேப்டன் இங்கே ஏதோ தப்பாக நடக்குதுன்னு நினைக்கிறேன், இவன் டி ரேங்காக இருக்க வாய்ப்பே இல்லை. அந்த நேரத்தில் பல்காக இருக்கிறவனும், சுயேஷியா அவனோட தனியாக விட்டு வருது, நம்மளே சாவுக்கு தள்ளி விடுற மாரி இருக்கு. அந்த நேரத்தில் சாவ முடியும், நான் எந்த சீக்ரெட் எதுவும் இல்லாமல் தான் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணேன்னு சுயேஷி சொன்னான். அதை கேட்ட அவனும், என்ன சொல்கிற? அதுக்கு அர்த்தம் என்னன்னா அவன்கிட்ட அந்த அளவு ஸ்கில் இருக்கணும். அவனோட பவர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் அப்பாற்பட்டு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவன் எங்களுக்காக அவங்களுக்கு பிடிச்சி வச்சிருக்கனால எங்களோட பெஸ்ட்டை கொடுத்து நாங்கள் செய்வோம். நம்ம மறுபடியும் அவன் கூட சேர்றதுக்குள்ள அட்லீஸ்ட் டார்க்கஸ்ட்லாவது கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும். மறுபடியும் ஹீரோ அட்டாக் பண்ணவன தான் காட்டுறாங்க. கேப்டன் இங்கே என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த கேப்டனும், நம்மளோட எதிரி ஒருத்தன் தான், அவன் எவனா இருந்தாலும் கவலை இல்லை, அவனை இங்கேயே முடிங்க, நம்ம அவனை இப்பயே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு கத்துறான். அப்படி அவன் சொன்னதும் ஹீரோவை சுத்து போட்டு அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. ஹீரோவும் டிவைனை ஆக்டிவேட் பண்ணிட்டு, என்ன சுற்றி வளைக்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோ தண்டர் போல்ட் அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுறான். அது வந்து எல்லார் மேலேயும் இடிச்சு அவங்க ஹெல்த்தெல்லாம் குறைக்குது. அதை பார்த்தவனும், இது ஏரியா டேமேஜ் ஸ்கில்னு நினைக்கிறேன், ஒன்று நீ சாகணும் இல்லை நான் சாகணும், அவனை சரௌண்டர் பண்ணுங்க. அவன் சொன்னதை கேட்ட எல்லாரும் ஹீரோ அட்டாக் பண்ண வெறி கொண்டு வரானுவோ. டக்குன்னு ஹீரோ அங்கேட்டு ஜம்ப் பண்ணி அங்கே மேலே இருந்தவனும் அடி அடிக்கிறான். ஹீரோ அடிச்சடில் அவன் கையெல்லாம் உறைஞ்சு போகுது. அப்படி அவன் என் கை உறைஞ்சு போச்சு அப்படின்னு கத்துற நேரத்தில் ஹீரோ அவன் வயிற்றுலேயோ கத்தியால் குத்திடுறான். கீழே இருந்தவனும் டீமன் ஃபயர் அப்படின்னு கத்துறான். நீ ரொம்ப ஸ்லோவாக இருக்கடா அப்படின்னு ஹீரோ அவங்காலையும் ஃப்ரீஸ் பண்ணிடுறான். ஃப்ரீஸ் பண்ணி அவன் வயிற்றுலையும் குத்திடுறான். அவனும் அப்படின்னு கத்தி சாவுறான். அந்த நேரத்தில் ஹீரோ பின்னாடி சாப்பிடா அப்படின்னு இன்னொருத்தன் அட்டாக் பண்ண வரான். அந்த அட்டாக்லாம் ஹீரோ அவன் கையால் தடுக்கிறான். அதை பார்த்து அவனும், இவனுக்கு காயமே ஏற்படலையா, இது இம்பாசிபிள் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்திலே ஹீரோ அவனையும் கொண்டுடுறான். அந்த கேப்டனும், இவ எங்கள் லெவலில் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கான், அப்போ இவன் உண்மையான லெவல் எதா இருக்கும், அடுத்தது நீ தான் அப்படின்னு கேப்டனை ஹீரோ அட்டாக் பண்ண வரான். அதுக்கு அவனும் ஹீரோ காலில் விழுந்து, என்னை ப்ளீஸ் விட்ருங்க, நான் முட்டாள் தான், என்னை என் உயிரை மட்டும் விட்ருங்க, அதோட உங்கள் உண்மையான லெவல் என்ன, எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க? என் லெவல் 20 டி ரேங்க் அட்வென்ச்சர் அப்படி ஹீரோ சொன்னதுக்கு அவன், உங்கள் காம்பேக்ட் பவர்? அந்த நேரத்தில் ஹீரோவும் 27,500 அப்படிங்கிறான். அதை கேட்டவனும், 27,500 இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறான். அப்படி அவன் சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஹீரோ அவனையும் 2 வெட்டி கொண்டுடுறான். ஷப்பா, இது எப்படியே பண்ணிட்டேன். இவங்கள்ட்ட இருக்கிறதும் நல்லா தான் இருக்கு, எனக்கு நிறைய பொருள் கிடைச்சிருக்கு. நல்ல விஷயம் என்னன்னா என்கிட்ட ஒரு ஸ்பெஷல் ரிங் இருக்கு, இதை திரும்ப எடுத்துட்டு போகிறது அவமானமாக தான் இருக்கு அப்படி சொல்லிட்டு அவனை வச்சிருந்த பொருளெல்லாம் ஹீரோ அவன் ஸ்பெஷல் ரிங்கில் வச்சுக்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ இதை சென்ஸ் பண்ணி, இங்கே யாரோ வராங்க, இங்கே ரொம்ப நேரம் இருக்க வைக்காத இருக்கு, இப்போதைக்கு அவங்க 2 பேத்து கூட போய் சேர்ந்துக்க வேண்டியதான் அப்படின்னு நான் கேட்டு ஜம்ப் பண்ணுறான் ஹீரோ. அவங்கள பார்த்தா காட்டுக்கு நடுவில் ஏதோ மான்ஸ்டரோட சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கிறிஸ்டல் டார்க்னஸ் 35 லெவல் அந்த மான்ஸ்டரோட தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்க மேல நான் டிஃபென்ஸ் பஃபை போடுறேன், அதனால உங்க பெஸ்ட்டை கொடுத்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சிவப்பு முடிவு பண்றா. என் ஹச்பியில் 3ல் 1 பங்கு உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன், அது கொம்பை நல்லா பாருங்க. அவனும் அந்த ஏத்த மாதிரி அந்த கொம்புல தான் அட்டாக் பண்றான். அந்த கிறிஸ்டல் அது நெஞ்சில தான் இருக்கு, எப்படி அவனை கண்டுபிடிச்சிட்டோம், நம்ம லக்கி தான். ஆனா இது டிஃபென்ஸ் அதிகமா இருக்கு, இது எப்படியாவது நான் ஃபினிஷ் பண்ணி ஆகணும். அந்த நேரத்தில் அந்த கிறிஸ்டலும் ஏதோ பல ஜொலிக்குது. அதை பார்த்து சிவப்பு முடியும், அது ஏதோ புது ஸ்கில் யூஸ் பண்ண போது ஜாக்கிரதையாரு. அவன் சொன்ன மாதிரி ஏதோ புது ஸ்கில் யூஸ் பண்ணி அவனை
அவனை அட்டாக் பண்ணுது. அவனும் அந்த அட்டாக்ல மாட்டிட்டு அவனோட பாதி ஹெல்த் போயிடுது. ச்சே, இது நார்மல் மான்ஸ்டரோட ரொம்ப ஆபத்தா இருக்கு. இது ஒரே ஒரு ஹிட் தான் பண்ணுச்சு, அதுலயே என் பாதி ஹெல்த் போயிடுச்சு. என்னதான் அந்த சிவப்பு முடி எனக்கு டிஃபென்ஸ் பஃப் கொடுத்தா கூட இவ்வளோ டேமேஜ் போகுது. அந்த மான்ஸ்டர் அடுத்தது இவ்வளோ அட்டாக் பண்ண வருது. அதுக்கு அவளும் ச்சே, நான் ஒரு பிராட்டில் பீஸ்டா ஒரு நொடியில் செத்துவோம் இதுகிட்ட மாட்டினா. அந்த மான்ஸ்டர் அவளுக்கு நிறைய கை நீட்டி ஏதோ ஒரு பவர் யூஸ் பண்ணுது. அந்த கையில மாட்டின அவளும் செக்ஷன் பவரா இது கிட்ட எப்படி இருக்கு அப்படின்னு அவ உரியுது. அப்படி அவ கிட்ட இழுத்துட்டு இருக்க நேரத்துல டக்குன்னு ஒரு பவர் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அந்த நேரத்துல இவனும் சரி டிஃபென்ஸ் பஃபை போட. அந்த நேரத்துல இவனும் டக்குன்னு உள்ள வந்து தடுக்கிறான் ரெண்டு பேத்து இடையில வந்து அந்த பவரை. அந்த நேரத்துல அந்த பவர் தாங்க முடியாம அந்த கத்தியை உடையுது. அந்த கத்தி உடஞ்சி அந்த அட்டாக் ரெண்டு பேத்து மேலேயும் நேரடியாக விடுது. அந்த அட்டாக்ல செதறி போய் விழுவுறாங்க. அந்த நேரத்தில் அவனும் என் வெப்பன் முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னால் அட்டாக் பண்ண வைக்காது. அந்த நேரத்தில் அவர் இருந்துக்கிட்டு இனிமேல் இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதனால் இப்போதைக்கு பின்வாங்கலாம். என்னாச்சு, என் பாடியை மூவ் பண்ண வைக்கல. அங்கே இன்னொருத்த வந்து ஒரு தடவை என் ஷேடோ அட்டாக்கில் மாட்டிக்கிட்டேனா அதில் எடுத்து தப்பிக்க முடியும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிறான். நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டரோட பாதி கட்சி போய் குறைச்சிட்டீங்க. என் 3 பிரதர்ஸால் கூட இதை செய்ய வைக்கல. அட்வென்ச்சர் யூனியன்ட்ட இது எதிர்பார்த்ததான். இவனை பார்த்து அந்த பல்காக இருக்கிறவனும் ஷேடோ க்ரௌடு கில்டா டேமிட் அப்படின்னு கத்துறான். அவன் டீமில் மீதி இருந்த ரெண்டு பேரும் இவ்வளோ நேரம் இங்கே ஒளிஞ்சிருந்தது ஒருத்த தான், இப்போ வாங்க அதை எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு மீதி இருந்த ரெண்டு பேரும் ஷேடோ பிரிசன் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்கில் மூலயமா அந்த மான்ஸ்டர் ஒரு சங்கிலியால் கட்டி போடப்படுது. அவங்க ரெண்டு பேத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஸ்கில்லை என்னாட்டி முன்னாடியே செய்ய முடிஞ்சதுக்கு அப்படின்னு. அந்த மொட்டை அந்த மாஸ்டர் கிட்ட போய் அந்த பர்பிள் எனர்ஜி இது ரொம்ப மோசமாக இருக்குது, இதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆக முடியும்னு நான் நினச்சேன். வேகமாக இது முடிக்க பாரு, இது ஹெச்பி கம்மியாக தான் இருக்குது. அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டரும் அது பவரை யூஸ் பண்ணி கொம்புல பவர் கரெக்ட் பண்ணுது. இது ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு அந்த அட்டாக்ல எப்படி எஸ்கேப் ஆகணும்னு நவுந்து வந்துடுறானுவோ. ஷேடோ பிரசன்ஸ்க்கு தான் அட்டாக்கி சொல்லணும், இல்லை நேரம் உயிர் பழிச்சிருக்குமான்னு தெரியல. ஆனால் இந்த ஸ்டேஞ்ச் ஸ்கில் என்ன? டே ரெண்டு பேரும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கடா, சீக்கிரமா போடா. நீனும் அந்த மான்ஸ்டர் நெஞ்சில் இருக்க அந்த டார்க்கஸ்ட்ல எடுக்க தானே வந்த அப்படின்னு கேட்குறான் ஹீரோ டீமை பார்த்து. நாங்கள் 3 பேரும் ஒரே மாதிரி இருப்போம், இந்த டார்க்கஸ்ட்ல எடுக்கிறதுல எங்கள் பார்ட்டி தான் பெஸ்ட்டு, உங்களுக்கு பேட் லக் தான் இருக்கும் அப்படின்னு அந்த ஹீரோ டீமை பார்த்து சொல்லிட்டு இருக்கான். அப்படி அவன் சொன்னதை கேட்டு முறைச்சி பார்க்குறான். அதுக்கு அவனும் என்ன அப்படி பார்க்காத, அந்த மான்ஸ்டரை கொண்டதுக்கப்புறம் உங்களையும் நாங்கள் கொண்டுருவோம், ஃபஸ்ட்டு ஒன்றை தான் கொள்வோம், ஃபீல் பண்ணாத. உங்கள் டீமில் ஒரு பொண்ணு கூட இருக்குல்ல, நாங்கள் 3 பேரும் அவளை கொள்றதுக்கு முன்னாடி அவள் கூட கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிறோம். உன்னால் எப்படியும் நகர முடியாது, அதனால் இங்கே எதிர்க்கிறத பற்றி யோசிச்சு கூட பார்க்காத. அந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் மேலே மின்னல் அடிக்க ஆரம்பிக்குது. அதை பார்த்து அவனு ரெண்டு பேரும் என்னது டண்டர் அடிக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க நேரத்தில் ஒரு டண்டர் வந்து அடிக்குது. அதில் அந்த மான்ஸ்டர் செத்து போது இவனுக்கும் செம்ம டேமேஜ் ஆகுது. அவனும் கேப்டன் இது ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு கத்துறானுவோ. அந்த கேப்டனும் இப்போ இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு பார்க்குறான். அந்த நேரத்தில் ஹீரோட கத்தி வந்து அந்த மஞ்சள் சட்டை நெஞ்சை கிழிச்சிட்டு போகுது. இன்னொருத்தன் பின்னாடி ஹீரோ வந்து ஷூ அப்படிங்கிறான். அதுலேயே அவன் பயந்து போகிறான். அப்படி சொல்லிட்டு அவன் முதுகுலேயே ஒரு குத்துறான். அந்த ஒரு குத்துலேயே அவன் செத்து பறக்கிறான். ஹீரோவை பார்த்த கேப்டனும் நீ தானே ஷியோஷி அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணவன், என் கிட்ட வராத, என் கிட்ட வந்தா கொன்றுவேன் அப்படின்னு படத்தில் வர இல்லை மாரியே மிரட்டுறான். நீ இதை செஞ்சிருக்கவே கூடாது அப்படின்னு அவன் ஹேமரை சமன் பண்ணுறான். இப்போ பாரு இங்கே இருக்கிறதுல யார் வேகமானவனு அப்படி ஹீரோ சொல்கிறதோட இந்த எபிசோட் முடியுது காய்ஸ். நான் டெய்லியும் ஒரு வீடியோ எப்படி அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீக் எப்பயும் இந்த மான்வா முடிஞ்சிடும். அதனால் உங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்த மான்வா எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம்.